வணக்கம். என்னுடைய பெயர் பூங்குன்றன். நான் புதுச்சேரி பக்கத்தில் இருக்க பூர்ணாகம் போன்ற விவசாய கிராமத்தில் வசித்து வருகிறேன். இங்கே 2011 இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்கே நாங்கள் கால்நடை அடிப்படையாக வச்சு தான் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். கால்நடைகள் நாட்டின கால்நடைகள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கிட்ட இருக்க மாடுகள் ஒம்பலாஞ்சேரி, காங்கிரேஜ், சிவப்பு சிந்தி இந்த மாதிரி மாடுகளை வச்சு தான் இயற்கை விவசாயத்துக்கு வேண்டிய இடுபொருள்லாம் இங்கேருந்து தயார் பண்ணிக்கிறோம். எங்களோட மாட்டுக்கொட்டை அமைப்பு என்னென்னா, மாடு கழுவுற தண்ணி, மாட்டுக்கொட்டை கழுவுற தண்ணி தொட்டியில் சேகரித்து அதை பாசனத்துக்கு அனுப்பிடுவோம். பாசன நீர் கூட கலந்து கோமியத்தை தனியாக பிரித்து கோமியத்தை பூச்சி விரட்டி மற்ற பஞ்சகவியை மற்ற இடுபொருள் தயாரிப்பு பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். கிடைக்கிற சாணம் பயோகேஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு போயிடும். அப்போ கால்நடை கழிவை மறுசுழற்சி எளிமையாக பண்ணிடுறோம். கோமியம் டேங்கில் சேகரித்து விவசாயிகளுக்கு கேட்குற விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்துனுக்குறோம். பூச்சி வட்டி எங்கே நில தேவைக்கும் பயன்படுத்திக்கிறோம். பஞ்சகவியை தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். சாணம் பயோகேஸ் தயார் பண்ணுறதுக்கு, உயிரி எரிவாயு தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கே பயன்படுறது. உயிரி எரிவாயுலேருந்து வர்ற சாண கரைசலை மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். மண்புழு உரத்தை விற்பனை பண்ணுறோம். அப்போ ஒரு சுழற்சி முறையில் 10 கிலோ சாணம், 1 கிலோ சாண கரைசல், 1/4 கிலோ மண்புழு உரமாக நம்மளால் எளிமையாக மாற்ற முடியும். அப்போது ஒரு விவசாயி கால்நடை இருந்தால் இயற்கை விவசாயத்தை நல்லா மேம்பட்டு இதில் செய்ய முடியும். எங்கிட்ட இருக்க கால்நடைகளுக்கு அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் 3மே கொடுக்குறோம். அடர் தீவனம் புண்ணாக்கு, தவிடு, பசுந்தீவனம் புல், எங்கள் மரத்தில் வீணாகிற கழிவுக்கின்ற இலைகள், தழைகளை கொடுக்குறோம். உலர் தீவனம் வைக்கோல் கொடுக்குறோம். மாடுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் புண்ணாக்கு தவிடு தவிர மீதி எல்லாமே இங்கே எங்கள் நிலத்திலே கிடச்சிட உறுதி பண்ணுறோம். அப்போ ஒரு கால்நடை கழிவு உரமாக மாற்றப்படுது. உரம் நிலத்துக்கு போகும்போது மறுபடியும் கால்நடைக்கு மனிதனுக்கு தேவையான உணவாக மாற்றப்படுது. ஒரு சுழற்சிக்கு கால்நடைன்றது மிக முக்கியமான விஷயமாக இயற்கை விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் எத்தனை மாடு? ஆரம்பத்தில் ஒரே ஒரு மாடு, ஒம்பலாஞ்சேரி மாடு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மாடு? இந்த பக்கம் ஒம்பலாஞ்சேரி மாடு வளர்க்கலாம். இதில் நாட்டின வகை, நாட்டின மாடுகள், அதனால் இதுதான் நல்லா இருக்குன்றதுனால இதை வாங்கிட்டேன். அது ஒம்பலாஞ்சேரி. ஆமாம், 2011 வாங்கினது. எங்களோட ஒரு நல்ல மாடு தான். இது ஒரு 12 கிட்ட போட்டிருக்கு, 12 கண்டு குட்டிகள் போட்டிருக்கு. வச்சுக்கலாம். நான் அதை ஒரு கால்நடையாக பார்க்கல. நான் எங்கள் வீட்டில் ஒரு பர்சன் மாதிரி தான் அவர். அதனால் அவர் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இருக்கிற எல்லா மாடுகளுக்கும் பேர் உண்டு. அவர் பேர் சவுந்தரம். அது எங்கள் பாட்டி பேர். ஆமாம், நம்ம பாட்டி பேர். இது அவருக்கு பிறந்தவர் தான். இவர் 2வது பிறந்தவர். இவர் பேர் விஜயா, அவர் பேர் மஞ்சுளா. ஆமாம், அவர் பேர் கலைவாணி, இவர் பேர் நிஷா, இவர் பேர் கௌரி. எல்லாத்துக்கும் டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில்னால் இது பிறந்தது, யார் அம்மா, என்னைக்கு ஊசி போட்டது, என்னைக்கு குடல் புழு நீக்கம் பண்ணது, என்னைக்கு சன ஊசி போடுறதுன்னு எல்லாத்துக்கும் டீட்டெயில் இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஆமாம், இங்கே பிறந்தவங்க. அதை தவிர மீது எல்லாருமே இங்கே பிறந்தவங்க. அந்த ஆமாம், ப்ளஸ் ஒம்பலாஞ்சேரியை தவிர மீது எல்லாருமே இங்கே பிறந்தவங்க தான். இதை வச்சு தான் நாங்கள் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்லாம் எல்லாம் தான் தயார் பண்ணுறோம். இவங்களை ஒரு பெரிய பால் உற்பத்தி பண்ணுற மிஷினாக நாங்கள் நினைக்கிறதில்ல. இவங்க ஒரு விவசாய நிலத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜீவன்ற மாதிரி தான் இவங்களை நாங்கள் வளர்த்துனுக்கிறோம். தேவையான இடுபொருள் கொடுத்து நமக்கும் தேவையானதை நம்ம அவங்க பண்ணி கொடுத்துன்னுக்குறாங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பராமரிப்பு கிடையாது. ஒழுங்காக பார்த்துக்கணும். இப்போ வெயில் சீசனில் கொஞ்சம் தண்ணி நடுவில் ஒரு 12 மணிக்கு தண்ணி கொடுக்குறது மூலமாக அது தாகத்தை தீக்கிறதுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம். மாட்டு சுத்தமாக வச்சுக்கணும், மாட்டு கொட்டாயை சுத்தமாக வச்சுக்கணும். மற்றபடி மாடு பராமரிப்புன்றது கொஞ்சம் எளிமையான வேலை தான். பழகிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான வேலை தான். அதை நம்ம கூட இருக்கிற ஒரு
உயிரினம், நம்ம கூட இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நினச்சா அப்படியே நம்ம பார்த்தோம்னா நம்ம மேலே ரொம்ப பாசமாகவும் இருக்கும் மாடுகள். எனக்கு தெரிஞ்சு மாடுங்க வந்து பராமரிக்கிறது எலிமெண்ட்ஸ் தான் எனக்கு நீங்க தான். ஏன்னா மாடு வந்து இல்லை அவங்க ஆமாம், அது வந்து அவங்க வந்து கமர்ஷியலாக அதுலேருந்து நிறைய வருமானம் எடுக்கணும், பால் ஈல்டு வேணும் அப்படின்ற மாதிரி மாடை வந்து மிஷினாக பார்க்குறவங்களுக்குன்னா அதுலேருந்து கிடைக்காத போது அவங்களுக்கு அது கஷ்டமாக பொருளாயிடும். நம்ம அப்படி கிடையாது. நமக்கு மாடு வந்து பால் கொடுக்குதோ இல்லையோ, சாணமும் கோமியமும் விவசாயத்துக்கு வேணும். அவர் வந்து ஒரு நம்ம கூட இருக்கிற ஒரு உயிரினன்ற மாதிரி தான் நான் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு அதிகப்படி ஆகும்போது கன்று குட்டிகளை இயற்கை விவசாயம் பண்ணுற இயற்கை விவசாயிகளின் நண்பர்களோட கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு விவசாயம் ஒரு 2 ஏக்கர் விவசாயம் எத்தனை மாடு வச்சிருக்கா? ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருந்தாலே போதும் சார். அவங்க உரத்தவே அவங்க கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுக்கலாம். அங்கே இருக்கிற வேளாண் கழிவுகள் மாட்டுக்கு தீவனம், மாட்டுலேருந்து கிடைக்கிற சாணம் கோமியம் நிலத்துக்கு உரம் அப்படின்ற மாதிரி நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். க்ளீன் பண்ணோன்னா மாடு க்ளீன் பண்ணோன்னா மாட்டு கொட்டையிலேருந்து வர்ற கழிவு தண்ணி இங்கே வந்துடும். மாடு கழுவுற தண்ணி, மாட்டு கொட்டை கழுவுற தண்ணி, இதை பம்ப் பண்ணி நாங்கள் நிலத்துக்கு தண்ணி கூட சேர்த்து விட்டுருவோம். இப்போ இந்த பைப்பை கோத்து விடுறது மூலமாக இதில் நம்ம கோமியம் வந்து ஊற்றிடும். இந்த கோமியத்தை தனியாக கலெக்ட் பண்ணுறத இந்த மாதிரி ட்ரம்மில் எடுத்து ஊற்றி சேகரித்து வச்சுக்குவோம். கேட்குற விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயிகளுக்கு கொடுப்போம். இப்போ இந்த கோமியம் வந்து மாடு இல்லாத இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு உரமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு 6 அடி ஆழம் சார். இது தண்ணி ஃபுல்லாகும்போது இதை பம்ப் பண்ணி அங்கே அனுப்பிச்சிடுவோம். உர நீரை அனுப்பி அதை வடிகட்டுறது மூலமாக இந்த இதெல்லாம் இல்லாமல் நேராக போருக்கு போயிடும். போர்லேருந்து பாசனத்துக்கு போயிடும். அப்போ ஒரு விவசாயி ஒரு உரத்தை கொண்டு போய் நேரடியாக நிலத்தில் போகிறது அவருக்கு நடைமுறை சிக்கலாக இருக்கும்போது உரத்தை நீர் வழியாக கொடுக்கும்போது நேரடியாக கரைஞ்ச உரம் வேறு கிடைக்கிறது உறுதி பண்ணிக்க முடியும். ஆமாம் ஆமாம், பற்றாக்குறைக்கு இது வந்து ஒரு நல்ல மாடலாக. நன்றி சார், நன்றி சார்.